இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து நான் அதை உங்களுக்காக விளக்கப்படுத்த விரும்புகிறேன். அந்தபடி அழைக்கப்பட்டுள்ள அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சிலர் என்றார். அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்று சொல்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்களிலே அப்பொழுது அந்த வசனம் சொல்றதுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு ஓமானத்தை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாரு பாருங்க. அவர் சொல்ற காரியம், ஒரு பெரிய ராஜா இருந்தான். அந்த ராஜா உடைய மகனுக்கு திருமணம். ராஜா மகன் திருமணம் எல்லார்ட்டையும் அனுப்பியாச்சு. ஆள் அனுப்பி நீங்க போய் எல்லாரும் இன்வைட் பண்ணியாச்சு. வாங்க எல்லாரும் வாங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லி திருமணத்திற்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நல்ல விருந்து, ராஜா விருந்து எப்படி இருக்கும், நல்ல விருந்து ரெடி பண்ணிட்டு எல்லாரையும் பர்டிகுலரா இன்வைட் பண்ணியாச்சு. எல்லாரும் பண்ண பிறகு திருமணத்துக்கு அவர்கள் வராம என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சான். ஒரு சொல்றான், நான் ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கேன், நான் அதுக்கு போகணும், அதனால வர முடியாது. ஒரு சொல்றான், நான் விவசாயத்திற்கு போக வேண்டி இருக்குது, அறுவடை செய்யணும், நான் அதுக்கு வர முடியாது. ஒருவன் சொன்னான், நான் இப்போதான் புதுசா கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், அதனால நான் வர முடியாது. இப்படியே அநேக பலவிதமான காரணங்களை சொல்லி இந்த ராஜாவின் மகனுடைய திருமணத்துக்கு என்ன செய்யாங்க, அது போகாதபடி அவர்கள் அங்க போகாதபடிக்கு சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காரியத்தை ராஜாவுடைய காதுக்கு இந்த காரியம் போல இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, யாரும் வராப்புல இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ராஜா ரொம்ப துக்கப்பட்டு இவன் என்ன செய்யலான்னு யோசனை பண்ணிட்டு அவருடைய வேலைக்காரில் அனுப்பல. நேரம் வந்துட்டு, கல்யாணம் உங்களை கூப்பிட்டோம், வரல பரவாயில்ல, ஆனால் கல்யாணம் நடக்கும், ஜனங்களும் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரோட்டு கரையில் வீதிகளில் கஷ்டப்படுற எல்லாரையும் போய் வருந்தி அழைத்து கொண்டு வந்தார். கல்யாண வீடு நிரம்பிச்சு, ஆட்கள் அப்படியே கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் நிறைஞ்சு நல்லபடியா கல்யாணமும் முடிந்தது. ஜனங்கள் வந்தாங்க. அந்த அழைக்கப்பட்டவங்க வரல, திரும்ப வருந்தி அழைத்து கொண்டவங்க எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ இங்க அதனால சொல்லப்பட்டிருக்குது, அழைக்கப்பட்டவர்கள் அநேக, ஆனா கல்யாணத்துல வந்தவங்க வேற கொஞ்சம் பேர் வந்தாங்க. அதான் அங்க பார்க்கிறோம். அதே போலதான் ஒரு பெரிய அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன் அப்படி ஓமமே சொன்னாருன்னா, எல்லாரும் வாங்க மலர்ந்திருப்பது வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது அநேகர் வரல. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சொந்த அலுவல். இன்றைக்கும் அதே போலதான் இயேசு நம்மை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். எங்கே இருக்கிறாய், வாருங்கள் கூப்பிடுறாரு. ஆனா வர்றது நமக்கு டைம் இல்லை. வேலைக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா அப்படி சொன்னதுனால நடக்க போற காரியம் என்னன்னா, நாம அந்த இடத்துக்கு போக மாட்டோம், நம்ம இடத்துக்கு வேற ஆள் போயிடுவோம். அதனால அந்த வசனம் அதை சொல்ல, அந்தபடி அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரொம்ப சிலர் தான், கொஞ்சம் பேர். நிறைய பேர் அழைச்சாலும் கொஞ்சம் பேர் அதை அனுபவித்தார்கள், திருமணத்தை கலந்து. அதே போலதான் பரலோகத்துல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அதான் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். பாருங்கள் மனம் திரும்புங்கள் அழைத்திருக்கிறார். யாரெல்லாம் திரும்பி அந்த வார்த்தை செவி கொடுத்து வர்றோமோ அவங்க அந்த திருமணத்துக்கு போவோம், மற்றவங்க போக முடியாது. ஆனா அழைப்பு எல்லாருக்கும் தான், ஆனா போறது கொஞ்சம் பேர் தான் போவாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை பாருங்க, யாருக்கு நம்ம நோய்க்கு கடந்து வருது, ஒப்பு கொடுத்தோமானால், கீழ்ப்படிவோமானால், திருமணத்தில் வர்றேன்னு சொல்லி போனோம்னா நமக்கு ஆசீர்வாதம். திருமணம் என்பது நம்ம போட்டால் திருமணம் நடக்கும், ஆனால் போனால் நமக்கு ஆசீர்வாதம். பரலோகத்துக்கு போட்டால் பரலோகம் இருக்குது, நம்ம போனால் நமக்கு ஆசீர்வாதம், போட்டால் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் அழைக்கப்படுற அநேகர், தெரிந்தப்பட்ட சிலர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அந்தபடி நடக்கணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நீங்க அதில் கலந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்க்கிறார். நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? கலந்து கொள்ளுங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.